இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஆர்மை கட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபிளஷ் பீஸை எடுத்து ஒரு கெமிக்கல்ல மிக்ஸ் பண்றான். அப்போ அதுல இருந்து ரீஜெனரேஷன் ஜீன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அதை அப்படியே ஒரு ஓரமா விட்டுட்டு ஒரு ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து ஒரு கிரீன் ஜீனை எடுக்கிறான். ஏன்னா அந்த கிரீன் ஜீன் உயிரையே திரும்ப கொடுக்கும். அதுக்கப்புறமா சீ குக்கும்பர்ல இருந்து ஒரு லிக்விட் எடுக்கிறான். இந்த லிக்விட் ஸ்கின்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும். அதுக்கப்புறமா இந்த மூணையும் மொத்தமா மிக்ஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான டெஸ்ட் பண்ணி கடைசியில ஒரு சூப்பர் ஹியூமன் சீரத்தை கண்டுபிடிக்கிறான். கண்டிப்பா ஏதாவது சூப்பர் பவர் நமக்கு கிடைக்கும். அதை அவனோட பாடியில இன்ஜெக்ட் பண்றான். அப்படியே சில மாசம் ஆயிடுது. அவனோட பாடியில எந்த மாற்றமும் இல்ல, எந்த சூப்பர் பவரும் அவனுக்கு கிடைச்ச மாதிரியும் இல்ல. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவனோட ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிடுறான். அப்படியே அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனா அந்த குழந்தை கோபப்படும் போதெல்லாம் அவனோட ஸ்கின் கிரீன் கலர்ல மாறிடும். அந்த சயின்டிஸ்ட் அதை பார்த்துட்டு அந்த குழந்தையோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்றான். அப்போ அதுல நிறைய மான்ஸ்டர் ஜீன்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்குது. உடனே இந்த குழந்தைய வளர விட்டா ஃபியூச்சர்ல உலகத்துக்கு ஆபத்துன்னு அந்த குழந்தைய கொலை பண்ண போறான். ஆனா மிஸ் ஆகி அவனோட ஒய்ஃபை தெரியாம கொண்டுறான். அப்படியே பல வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளா ஆயிடுறான். அவனும் இப்போ ஒரு சயின்டிஸ்டா இருக்கான். ஒரு நாள் அவனோட கோ ஒர்க்கர் ஒருத்தன் காமா டிவைஸ பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தெரியாம ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது. சடனா அப்போ அந்த மிஷினும் ஆன் ஆயிடுது. அப்ப ஒரு ஸ்ட்ராங் ரேடியேஷன் அந்த சயின்டிஸ்ட் நிலப்பாயுது. ஆனா அவனுக்கு எந்த வழியும் பாடியில எந்த காயமும் இருக்காது. அன்னைக்கு நைட்டு அவனோட அம்மாவை அவனோட அப்பா கொலை பண்ண இன்சிடென்ட் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கஷ்டமான விஷயம் அவனோட டென்ஷனை ரொம்ப அதிகமாக்குது. அடுத்த செகண்டே அவனோட பாடி முழுக்க வெடிக்க ஆரம்பிச்சு அவனோட தோற்றம் முழுக்க மாறி ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி மாறிடுறான். அவனைத்தான் அதுக்கப்புறம் ஹல்க்குன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க.